ஓம் சாய்ராம். நம்ம சேனலில் சத்குருவாணி 108 நாள் பாராயணத்தப்போ நடந்த விஷயம். 54வது நாள் பாராயணத்தன்னைக்கு அப்பா கிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு 108 நாளும் நல்லபடியாக பாராயணம் பண்ணணும், உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். இன்றைக்கி நைட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு மெசேஜ் பார்த்தேன். பார்த்துட்டு நான் சொன்னேன் அப்பா கிட்ட, பிரசாதம் எனக்கு தான் வரும்னு எனக்கு தெரியுமேப்பா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் கிஃப்ட் அனுப்புனீங்கன்னா அது உங்களோட ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பிரசாதம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. அடுத்த நாள் எனக்கு ஒரு கொரியர் வந்தது மத்தியான நேரம். அந்த கொரியர் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு அட்ரஸ் இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் பார்சல் வாங்கினாங்க. அவங்களே ஓப்பன் பண்ண சொன்னேன். ஓப்பன் பண்ணால் ஷாக்குன்னா இன்ப அதிர்ச்சிங்க. இந்த ஃபோட்டோ வந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கு. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோட்டோ எனக்கு எங்கே தேடியும் கிடைக்கல. இந்த ஃபோட்டோ வேணும்னு ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோ வந்ததே பெரிய கிஃப்ட் எனக்கு. அது இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸும் கிஃப்டாக கிடச்சிருக்கு. அப்பாவோட கிஃப்ட் பாக்ஸ் வந்து சின்னதாக வச்சுருக்கேன், ஃபோட்டோவும் பாதுகாவும் இருக்க மாதிரி. இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து ஃபோட்டோ, பாதுகா, அப்போ வந்து அந்த பாதுகா எடுத்தோம்னா கீழே வந்து சமாதியும் பாதுகாவும் இருக்க மாதிரி. இது பெரிய கிஃப்ட் பாக்ஸ் தான். உதி ஸ்தவனமஞ்சரி இதெல்லாம் பார்க்கவும் நான் வந்து சாய் மகிமா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிவிட்டு உடனே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன். மெசேஜ் அனுப்புனதுக்கு ஆமாம் நாங்கள் தான் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு சாயப்பாக்கும் நன்றி சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு குருச்சரித்திரம் புக்கு தான் அனுப்பிவிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் கிஃப்ட் பாக்ஸு அப்படின்னு சொல்லி அப்பாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மெசேஜ் பாப்பப் ஆச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் சரி அப்பா நமக்காக தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 1 வீக் கழித்து தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த பாக்ஸில் வந்து சாயப்பாவோட சமாதி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வேண்டுதலை எழுதி வச்சுட்டு 48 டேஸ் வந்து இந்த பாக்ஸை பூஜை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம்தான் அந்த மெசேஜோட மீனிங் எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது. சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் 108 நாள் பாராயணம் நல்லபடியாக முடிஞ்சுது. சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். சாயப்பாவோட மெசேஜ் நீங்கள் கேட்டாலோ அல்லது பார்த்தாலோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக அது நடக்கும். இது மாதிரி எனக்கு நிறையா மெசேஜ் மூலயமா சாயப்பா அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க. உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 10 டேஸாக வந்துகிட்ருக்க மெசேஜ் தான். ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம். ஓம் சாய்ராம்.